இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 134:3. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினால் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அறியாமல் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் உறவு செய்ய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழுமையை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, புதிய கிருபையினால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இருப்பங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நெடுநாளாய் காத்திருக்கிறேன்ப்பா, எனக்கு இன்னும் இது நிறைவேறவில்லையே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லையே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் வரவில்லையே, காத்திருக்கிற நன்மைகள் வரவில்லையே, ஆசீர்வாத தடைகள் காணப்படுகிறதே, தடைகளோடு எல்லா காரியங்களும் நிப்பாட்டப்பட்டு இருக்கிறதே, ஒரு முன்னேற்றத்தையும் காணவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் சங்கீதம் 134:3 சொன்னது போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.